இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த லேடி போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த லேடியோட பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடுகிறாள். அதை பார்த்த ஒரு ஆளு இந்த லேடி போலீஸ் கிட்ட வந்து உங்க பணத்தை எடுத்துட்டு ஒரு பொண்ணு ஓடுறாள்னு சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ், அது என்னோட மாச சம்பளம், அவ எந்த பக்கம் போனான்னு கேட்டுட்டு அந்த சின்ன பொண்ணை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள போய் தன்னோட நோய்வாய்ப்பட்ட தாத்தா கிட்ட, தாத்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, உங்க உடம்பு சரியாகி விடும்னு சொல்கிறாள். உடனே இந்த பெரியவர் அந்த பணத்தை கையில வாங்கிக்கிட்டு உனக்கு இவ்வளவு பணம் எங்க கிடைச்சதுன்னு கேக்குறாரு. அப்போ இந்த போலீஸும் அந்த ஆளும் வந்து உங்க பேத்தி எங்க கிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டாள்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெரியவர், என்னோட பேத்தி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்க மாட்டாள், அவள் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ் கூட ஓடி வந்தவர், மேடம் இந்த ஆளு சொல்லிதான் இந்த பொண்ணு பணத்தை திருடிக்கிட்டு வந்திருப்பாள், அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க மேடம்னு சொல்றான். உடனே அந்த போலீஸ் லேடி, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கிட்ட உங்க பேத்தி எதுக்காக பணத்தை திருடிக்கிட்டு வந்தாள்னு கேளுங்கள்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெரியவர் இந்த லேடி போலீஸ் கிட்ட, மேடம் என்னோட பேத்தி அந்த மாதிரி பண்ணி இருக்க மாட்டா, எனக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை, நானும் என்னோட மகனும் என்னோட பேத்தியும் என்னோட மருமகளும் காரில போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது, அதுல என்னோட மகனும் மருமகளும் இறந்து போயிட்டாங்க, நானும் என்னோட பேத்தியும் மட்டும்தான் தப்பிச்சோம், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு கேன்சர் வந்துருச்சு, அதை குணப்படுத்துறதுக்கு டாக்டர் நிறைய பணம் வேணும்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல, என் பேத்தி என்கிட்ட, என் தாத்தா முன்ன மாதிரி நீங்க சுறுசுறுப்பா இருக்க மாட்டேங்கிறீங்க, என் கூட ஏன் விளையாட வர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, நான் முன்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும்னா டாக்டர் நிறைய பணம் கேக்குறாங்க, அவ்வளவு பணம் தாத்தா கிட்ட இல்லன்னு சொன்னேன், அதனாலதான் உங்ககிட்ட இருந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட்டா என்னோட பேத்திய மன்னித்து விடுங்க சொல்லி இந்த லேடி போலீஸ் கிட்ட பணத்தை கொடுக்கறாரு. உடனே இந்த லேடி போலீஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு, நீங்க சொல்றத எல்லாத்தையும் கேட்பதுக்கு நான் என்ன முட்டாளா, முதல்ல இந்த சின்ன பொண்ணை வெளியே அனுப்புங்க, நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாங்க. இந்த பெரியவரும் தன்னோட பேத்திய கொஞ்ச நேரம் வெளியில இருமா, நான் போலீஸ் ஆண்டியோட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன்னு சொல்றாரு. இந்த லேடி போலீஸும் தன்னோட கூட வந்தவரை வெளியே அனுப்பிவிட்டு இந்த பெரியவர் கிட்ட, உங்களோட கஷ்டம் எனக்கும் புரியுது, நீங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, எனக்கும் அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை, அனாதையா வளர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும், நீங்க இறந்துட்டீங்கன்னா இந்த பொண்ணும் அனாதையாகி விடுவாள், உங்களுக்கு விருப்பம்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணை நானே என்னோட மகளாக நினைத்து வளர்த்துக்கிறேன், நான் இந்த சின்ன பொண்ணுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருப்பேன், உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க, இன்னையிலிருந்து என்ன உங்க பேத்தியா நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பெரியவர்கிட்ட பணத்தை கொடுக்கறாங்க. இந்த லேடி போலீஸ் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.